வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட குரு கீதை. ஆமா. இது ஒரு சாதாரண நூல் இல்ல. குருவோட முக்கியத்துவத்தை பத்தி சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்ட ஒரு ஆழமான உரையாடல். நிச்சயமா. மோட்சத்தை அடைய நினைக்கிற ஒருத்தருக்கு குரு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்றதான் இதோட முழு சாராம்சமே. சரி, நீங்க கேட்ட மாதிரி நாம இன்னைக்கு ஸ்லோகங்கள் 21லிருந்து 40 வரைக்கும் கவனம் செலுத்த போறோம். ஆமா. இதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்தோட ஆன்மீக ஆழத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எளிமையா பேசி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சூப்பர். இந்த உரையாடல ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்லோகங்கள் ஒரு பயணம் மாதிரி போகுது இல்லையா? முதல்ல பக்தியில ஆரம்பிச்சு, ஆமா, பக்தியோட அவசியத்துல ஆரம்பிச்சு அப்புறம் குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி கடைசியில குருவும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான்னு அந்த அத்வைத உச்சத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது. அப்போ முதல் படி பக்தி தானே? கரெக்ட். ஸ்லோகம் 21 அதான் சொல்லுது. அதுல அனன்யாசி சிந்தயந்தோ மாம் சுலபம் பரமம் பதம்னு ஒரு வரி வரும். ஓகே. அதோட அர்த்தம் வேற எங்கேயும் மனசு சிதறாம முழுசா குரு மேல மட்டும் கவனம் வச்சு பக்தி செஞ்சா அந்த பெரிய பரம்பொருள் நிலையை அடையிறது ரொம்ப சுலபம் சொல்லுது. இதுதான் அஸ்திவாரம். சரி, இந்த பக்திங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தானா, இல்ல இது ஒரு பிரபஞ்ச விதியா? நல்ல கேள்வி. அடுத்த ஸ்லோகம், அதாவது 22வது ஸ்லோகம் அதுக்கு பதில் சொல்லுது. அப்படியா? ஆமா. தேவலோகமா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், இல்ல மனிதர்களா இருக்கட்டும், இந்த 3 உலகத்திலையுமே உண்மையான ஞானம் குருவோட வாக்குல இருந்து தான் வருதுங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாங்களாம். ஓ, அப்போ புத்தகத்துல படிக்கிறது அது வெறும் தகவல். ஆனா உண்மையான ஞானம் குருவோட அருளால பக்தி மூலமா தான் ஒருத்தருக்கு கிடைக்கும்னு இது தெளிவா சொல்லுது. இப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு பகுதிக்கு வரோம். சொல்லுங்க. குருங்கிற வார்த்தையே 2 ஸ்லோகங்கள் 23 அண்ட் 24 பிரிச்சு மேயுது இல்லையா? இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆமா, இதுதான் குருகீதையோட சிறப்பம்சங்கள்ல ஒன்னு. 23வது ஸ்லோகம் குருங்கிற வார்த்தையை உடைச்சு கு அண்ட் ரு. ஆமா, கு அப்படின்னா இருள், அதாவது அறியாமைனும், ரு அப்படின்னா ஒளி, அதாவது ஞானம்னு சொல்றது. அப்போ குருங்கிறது ஒரு பட்டப்பேர் இல்ல, அது ஒரு செயல்பாடு. சரியா சொன்னீங்க. யார நம்ம அறியாமைங்கிற இருட்டை நீக்கி ஞானம்ங்கிற ஒளிய கொடுக்கறாரோ அவர்தான் குரு. இது வெறும் இருட்டு ஒளிங்கிற உருவகம் மட்டும்தானா, இல்ல இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா? அதுக்கும் மேல அடுத்த ஸ்லோகமான 24 இன்னும் ஆழமா போகுது. ஓகே. கூங்கிறது மாயை மற்றும் அதோட குணங்களையும், ரூங்கிறது அந்த மாயையும் அது உருவாக்குற குழப்பங்களையும் அழிக்கிற பரம்பொருளையும் குறிக்குதாம். மாயைனா இந்த உலகத்தை நாம தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு திற மாதிரி தானே? மிகச் சரியா சொன்னீங்க. மாயைய ஒரு விஆர் ஹெட்செட் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். சரி. அத மாட்டிட்டா எல்லாமே தனித்தனியா வேற வேறையா தெரியும். குருவோட வேலை அந்த ஹெட்செட்டை கழட்டி பாரு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு உண்மையை காட்டுறது தான். வாவ், குருன்ற ஒரு சொல்லுக்கே இவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா. சரி, குருவுக்கு இவ்ளோ பெரிய இடம் இருக்குன்னா ஒரு சீடன் அவருக்கு எப்படி மரியாதை செலுத்தணும்? வெறும் நமஸ்காரம் போதுமா? 25வது ஸ்லோகம் குருவோட நிலை தேவர்களுக்கே கிடைக்காததுன்னு சொல்லுது. ஆமா. அப்போ மனுஷங்க நாம எப்படி அவரை அணுகணும்? அடுத்த சில ஸ்லோகங்கள், அதாவது 26ல இருந்து 29 வரை இத பத்தி தான் விரிவாக பேசுது. சொல்லுங்க. குரு தத்துவத்தை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீடன் எப்படி நடந்துக்கணும்னு விளக்குது. குருவோட சந்தோஷத்துக்காக ஆசனம், உடை, வாகனம்னு எல்லாத்தையும் பணிவா கொடுக்கணும்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். இதுல 29வது ஸ்லோகம் உடல், புலன்கள், உயிர், மனைவி, குடும்பம்னு எல்லாத்தையுமே குருவுக்கு அர்ப்பணிக்கணும் சொல்லுதே. ஆமா, சொல்லுது. இது கேட்க கொஞ்சம் தீவிரமா இல்லையா? இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையிலே எல்லாத்தையும் விட்டுட சொல்றாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இத நேரடி பொருளை எடுத்துக்க கூடாது. இது ஒருத்தரோட அகங்காரத்தை முழுசா உடைக்கிறத பத்தி பேசுது. அகங்காரத்தையா? ஆமா. என்னுடைய உடல், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கைங்கிற அந்த நான் என்ற எண்ணத்தை அழிக்கிறது தான் இங்க நோக்கம். இது ஒரு மனநிலை மாற்றம். ஓ, முன்னுரிமைகளை மாற்றி அமைக்கிறது மாதிரி. கரெக்ட். பௌதிக விஷயங்களை விட ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தீவிரமா சொல்ற ஒரு வழி இது. ஓ, அப்போ இது ஒரு உளவியல் ரீதியான பயிற்சி மாதிரி. ஆமா. இந்த கருத்தை இன்னும் அழுத்தமா சொல்ல அடுத்த ஸ்லோகமே, அதாவது 30, இந்த உடம்போட நிலையற்ற தன்மையை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசுது. அப்படியா? ஆமா. இந்த உடல் புழுக்களாலும், துர்நாற்றத்தாலும், இரத்தத்தாலும், சதையாலுமானது.
இது ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆமாம். அப்படி இருக்கும்போது இது மேல ஏன் இவ்ளோ பற்று வச்சிருக்கீங்கன்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குது. பற்ற அறுக்கிறதுக்கு இது ஒரு வழி. சரி, உடம்பின் மேல இருக்கிற பற்று நீங்கின பிறகு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட குரு எப்படி உதவுறார்? அதுக்கு ஒரு அழகான உருவகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 31வது ஸ்லோகம் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துது. என்ன அது? நாம எல்லாரும் சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய மரத்துல ஏறி அறியாமைங்கிற நரக கடல்ல தொப்புன்னு விழுந்துடுறோம். சரி. அப்படி தவிக்கிற நம்மள யார் ஒருத்தரால மட்டும் காப்பாத்த முடியுமோ அந்த குருவுக்கு நமஸ்காரம்னு சொல்லுது. குருவை ஒரு மீட்பரா பாக்குது. இதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்ப பிரபலமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம். ஆமா, நிறைய பேர் பூஜைகள்ல சொல்றத கேட்டிருக்கேன். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுன்னு ஆரம்பிக்குமே. ஆமா. 32வது ஸ்லோகம் குருவே படைக்கிற பிரம்மா, காக்கிற விஷ்ணு, அழிக்கிற சிவன். அது மட்டும் அல்ல. குரு சாக்ஷாத் பரபிரம்மா. ஆமா, அந்த வரிதான் முக்கியம். அதோட அர்த்தம் என்னன்னா, குரு வெறும் வழிகாட்டி இல்ல, கண்ணுக்கு முன்னாடி தெரியற பரம்பொருளே அவர்தான அடிச்சு சொல்லுது. இது வெறும் புகழ்ச்சி இல்ல, இது ஒரு தத்துவ நிலைப்பாடு. மிகச்சரி. அப்போ இதுக்கடுத்து வர ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த ஒரு பெரிய கருத்தை இன்னும் விளக்கி சொல்ற முயற்சி தானா? குருதான் பிரபஞ்சத்தோட ஆதாரன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள், அதாவது 33ல இருந்து 39 வரை இந்த பிரம்மாண்டமான கருத்தை தான் பல கோணங்கள்ல விளக்குது. ஓகே. 33வது ஸ்லோகம் குருதான் இந்த உலகத்தோட தோற்றத்துக்கே காரணம், சம்சார கடலை கடக்க உதவுற பாலம், எல்லா ஞானத்துக்கும் அவர்தான் தந்தன்னு சொல்லுது. 34வது ஸ்லோகத்துல வர்ற ஓமை ரொம்ப அழகா இருக்கு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா. ஆமா, அறியாமைங்கிற இருட்டால குருடா போன நம்ம கண்ண ஞானங்கிற மை தீட்டுற குச்சியால திறந்த பார்வை கொடுக்கிறவர் குருன்னு சொல்லுது. ஆமா. நாம பாக்குறது வெறும் விழிக்கண், ஆனா குரு திறந்து வைக்கிறது ஞானக்கண். உள்நோக்கு பார்வை. ஆமா, அந்த உள்நோக்கு பார்வை கிடைச்சாதான் உண்மைய பார்க்க முடியும். இதோட தொடர்ச்சியா 35வது ஸ்லோகம் குருவே அப்பா அம்மா உறவினர் தெய்வம்னு எல்லா உறவுகளோட மொத்த உருவமா பாக்குது. ஆமா, ஏன்னா உலக உறவுகளெல்லாம் பந்தத்தை உருவாக்கும், ஆனா குருங்கிற உறவு மட்டுமே பந்தத்திலிருந்து விடுவிக்கும். இது இன்னும் ஆழமா போகுது. 36, 37வது ஸ்லோகங்கள் குருவ பிரபஞ்சத்தோட இயக்க சக்தியாவே காட்டுது. ஆமா, குருவோட சத்தியத்தால தான் இந்த உலகம் உண்மையா இருக்கு. அவரோட ஒளியால தான் சூரியன் பிரகாசிக்குது. அவரோட அன்புனால தான் நாம நம்ம குழந்தைங்க மேல அன்பு காட்டுறோம்னு சொல்றது. இது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியலையே குருத்தத்துவத்தோட இணைக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அத்வைத்த பார்வை. எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கும் அந்த ஒற்றை ஆற்றலை குரு தத்துவம்னு இந்த ஸ்லோகங்கள் குறிப்பிடுது. புரியுது. இது ஒரு நபரை பற்றியது மட்டுமல்ல. இல்லவே இல்ல, இது ஒரு தத்துவத்தை பற்றியது. அதனாலதான் அடுத்த ஸ்லோகம் 38 நம்மளோட விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்ங்கிற 3 உணர்வு நிலைகளையும் இயக்கிறதும், ஆனா அதால பாதிக்கப்படாம சாட்சியா இருக்கிறதும் அந்த குரு தத்துவம் தான் சொல்லுது. இப்போ நாம இந்த பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 39வது ஸ்லோகம். ஆமா, இத அத்வைத்தத்தோட உச்சம்னு சொல்லலாமா? நிச்சயமா. யஸ்ய கியானாதிதம் விஸ்வம் ந திருஷ்யம் பின்ன பேததா. இதோட பொருள்? அதாவது யாருடைய கியானத்தால இந்த உலகம் பலவா வேற வேறையா தெரியாம என் ஆன்மாவோட ஒன்னு கலந்து ரெண்டில்லாத ஒரே வடிவமா பார்க்கப்படுதோ அந்த ஸ்ரீ குருவுக்கு நமஸ்காரம்னு சொல்லுது. நான் வேறு உலகம் வேறுங்கிற பிரிவினை மாயை உடைஞ்சு எல்லாம் ஒண்ணுதான் உணர்ற நிலை இதுல. கரெக்ட். அப்போ இந்த பகுதியில நாம பாக்குற கடைசி ஸ்லோகமான 40 இந்த பயணத்தோட முடிவா இல்ல ஒரு விளைவா? ஒரு அழகான விளைவுன்னு சொல்லலாம். குருவோட போதனையால இந்த உலகத்து மேல இருந்த பற்று விலகிடுது. பற்று விலகினா? அந்த பற்று விலகுன உடனே இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம ஆன்மாவோட ஒன்னு கலந்த இரண்டற்றதா தோணுதுன்னு சொல்லுது. வாவ்! பக்தின்ற புள்ளியில ஆரம்பிச்ச பயணம் பிரபஞ்சமே நான் தான் உணர்ற இடத்துல வந்து நிக்குது. ஆமா. அப்போ சுருக்கமா சொன்னா இந்த 20 ஸ்லோகங்கள் ஒரு வரைபடம் மாதிரி. குரு மேல பக்தி வைக்கிறதுல ஆரம்பிச்சு குருனா யாருன்னு புரிஞ்சுகிட்டு அவருக்கு எப்படி சரணடையணும்னு கத்துக்கிட்டு கடைசியில குருவால கிடைக்கிற ஞானத்தினால குருவும் நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்னுதான்னு உணர்றதுதான் இந்த பயணம். மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு தனிப்பட்ட குருவை புகழ்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பிரபஞ்சத்திலும் இருக்கிற அந்த வழிகாட்டும் தத்துவத்தை, அந்த ஞான ஒளியை அடையாளம் கண்டு அதனுடன் இரண்டர கலப்பதற்கான
ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தின் வரைபடம் இது. இந்த ஆழ்ந்த பார்வையிலிருந்து நீங்க எடுத்துச் செல்ல ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க. 34வது ஸ்லோகம் குரு அறியாமைங்கிற இருட்டால குருடா போன நம்ம கண்ண ஞானம்ங்கிற மைத்தீற்ற குச்சியால திறந்து பார்வை கொடுக்கறவர்னு சொல்லுச்சு. ஆமா. இன்னைக்கு உங்க வேலைகளை செய்யும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உலகம், மற்றவர்கள் அல்லது உங்களை பத்தி வைத்துள்ள எந்த ஒரு கருத்து அல்லது அனுமானம் ஒரு விதமான குருடுத்தனமாக இருக்கலாம். அந்த குருடுத்தனம் திடீரென்று விளக்கப்பட்டு விஷயங்களை அது உண்மையிலேயே இருப்பது போல பார்த்தால் உங்கள் அனுபவம் எப்படி மாறும்?